ராகுலும் ரித்விக்கும் வகுப்புக்கு கொண்டு வரும் தின்பண்டங்கள் எப்போதும் நண்பர்களிடம் மாட்டி காலியாகி விடுகின்றன. அதனால் ராகுலும் ரித்விக்கும் தங்கள் தின்பண்டங்களை பாதுகாக்க ரகசிய குறியீடு ஒன்றை உருவாக்கினர். 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஒரு நாள் காலை, ஏ ஸ் அஞ்சலி, இந்த குறிப்பை ரித்விக்கிடம் கொடு என ராகுல் மெல்லிய குரலில் சொல்கிறான். அஞ்சலி குறிப்பை மதுவிடம் கொடுக்கிறாள். மது அன்வரிடம் கொடுக்கிறாள். அன்வர் சான்யாவிடம் கொடுக்கிறான். சான்யா ரித்விக்கிடம் கொடுக்கிறாள். ரித்விக் குறிப்பை படித்தான். பாட்டி லட்டு செய்திருக்கிறாள், சாப்பிடும் இடத்துக்குப் பின்னால் சந்திக்கலாம். ஆனால் அஞ்சலி, மது, அன்வர் மற்றும் சான்யாவும் அதை படித்துவிட்டனர். ஹை, பாட்டி செய்த லட்டு! ஐயோ, எனக்கென்னமோ நமக்கு இன்று எதுவும் கிடைக்காது. எல்லோரும் லட்டுகளின் மீது பாய்ந்தனர். விரைவில் ஒரு லட்டு கூட மீதம் இருக்கவில்லை. அடுத்த நாள், அஞ்சலி, இதை ரித்விக்கிடம் கொடுக்கிறாயா? அஞ்சலி இந்த முறையும் குறிப்பை படிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளுக்கு புரியவில்லை. மதுவாலும் அதை படிக்க முடியவில்லை. அன்வராலும் சான்யாவாலும் முடியவில்லை. ஆனால் அதை எப்படி படிக்க வேண்டும் என ரித்விக்கு நன்றாக தெரியும். எழுதும்போது ராகுல் எய்ததைப் போலவே ரித்விக் தனது பென்சிலை சுற்றி அந்த சின்ன காகிதத்தை சுற்றுகிறான். ரகசியம் வெளியாகிவிட்டது. ராகுல், ரித்விக்கைப் போல ரகசிய செய்திகளை அனுப்ப வேண்டுமா? உங்கள் பென்சிலை சுற்றி ஒரு துண்டு காகிதத்தை சுற்றிவிட்டு உங்கள் செய்தியை அதில் எழுதவும். காகிதத்தை பென்சிலிலிருந்து பிரித்தெடுத்து உங்கள் நண்பரிடம் கொடுக்கவும். அவர் மீண்டும் இன்னொரு பென்சிலின் மீது அந்த காகிதத்தை சுற்றி அந்த செய்தியை படிக்க முடியும்.